அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி பாண்டி கொடுமணிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். ஒருத்தர் கேட்டிருக்காரு, அன்பதூர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐயா முன்னோர்கள் செய்த பாவம் பிள்ளைகள் தான் அனுபவிப்பார்கள் என்றால் அவரவர் செய்த பாவத்தை அவரவர் அனுபவிக்க மாட்டார்களா என்று. கட்டாயம் அவரவர் செய்த பாவம் அவரவரை சேரும். பிள்ளைகள் நம்ம அவங்க சம்பாரிச்ச சொத்தார் அனுபவிக்கிறோம், நாம தான் அனுபவிக்கிறோம். அப்ப கட்டாயம் நமக்கு அந்த பாவம் வரும். ஒருத்தர் ஏமாத்தி ஒரு சொத்தை சம்பாரிச்சிருந்தா அந்த சொத்துனால அனுபவிச்ச அந்த சொத்துனால இந்த நமக்கு சேரும். சார் சொத்தெல்லாம் போயிடுச்சு, சொத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அனுபவிக்கிறோம்னா அவங்களுடைய ஜீன் தான் நம்ம. அப்போ கட்டாயம் அந்த ஜீன் வழியா அந்த கர்மா வந்துதான் தீரும். சார் இதுக்கும் நான் என்ன சார் சம்மந்தப்பட்டேன்? அவங்களுக்கு பையனா பிறந்தது குத்தமா, இல்லை பொண்ணா பிறந்தது குத்தமா, இல்லை பேரனா பிறந்தது குத்தமா, பேத்தியா பிறந்தது குத்தமா? நான் ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது ஒரு சர்க்கிள். உங்களுடைய கொள்ளுத்தாத்தா ஒரு பாவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்க தான் அந்த வீட்டில் பிறக்க போறீங்க. நீங்க செய்த பாவம், ஒரு குடும்பத்தில் 7 பிறவிகள் உண்டு, அந்த குடும்பத்தில் தான் நீங்க பிறக்க போறீங்க. அது சார்ந்துதான் உங்களுடைய பிறப்பு வரப்போகுது. அதைத்தான் கேது 12ஆம் இடத்துக்குள்ள வரும்போது என்ன ஆகுது? முக்தி அப்படின்னு அர்த்தம் அல்ல. கேது 12ஆம் இடத்துக்கு வந்து அதிகமாக வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க, நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். கேது 12ஆம் இடத்துக்கு வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனில், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில், குறிப்பிட்ட இடத்தில் பிறந்த இவர் இனிமேல் அந்த வம்சத்தில் பிறக்க போவதில்லை. அதுதான் கடைசி பிறவி. அதனாலதான் அந்த வம்சத்தில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் ஒரு அனுபவிச்சுட்டு போவார். நீங்க தான் அந்த வீட்டுல தாத்தாவா இருந்திருக்கிறீங்க, நீங்க தான் அந்த வீட்டுல கொள்ளு தாத்தா வந்திருக்கிறீங்க, அந்த பாவத்தை பண்ணிக்கிறீங்க. திருப்பி அதே குடும்பத்துல பிறந்து கஷ்டப்பட போறீங்க, இல்ல இன்பத்தை அனுபவிக்க போறீங்க. புண்ணியம் பண்ணிருக்கும் போது இன்பத்தை அனுபவிக்க போறீங்க. கடவுள் ஒன்றும் கணக்கு தெரியாதவன் கிடையாது, ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் கொடுக்கிறவன் கிடையாது. உங்களுடைய வினை தொடர்பு அந்த வம்சத்துக்கு இல்லாமல் நீங்க அங்க பிறக்க முடியாது. அதனால முன்னோர்களை கோபித்துக் கொள்வது சாதாரணமாக கோபம் வரத்தான் செய்யும், இப்படி பாவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்களே. அதனால்தான் முடிந்த அளவு பாவ வழியில் போக வேண்டாம். நம் கண்ணெதுக்கு நம் பெற்றோர்களோ பெரியவங்களோ நம்ம வீட்டில் பாவத்தை செய்தால் கூட தடுத்து விடுங்க. கேட்கலையா அவங்கள விட்டு ஒதுங்கிடுங்க, தப்பே இல்லை. ராமகிருஷ்ணவர்மன் சார் அவருடைய நூலில் அழகாக எழுதியிருக்கார். சார் என்னுடைய தாய் தந்தையே பாவத்தை செய்ய தூண்டினால், ஐயா கேட்டுப்பாங்க, தூண்டினால் அவங்களை என்ன செய்யறது அப்படின்னா, அந்த சொத்து அந்த சம்பாத்தியத்திலிருந்து நீங்க வெளியே வந்துருங்க, எல்லாம் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு நீங்க வெளியே வந்துருங்க. உங்களுடைய கல்வியை வச்சு நீங்க முன்னேறிக்குங்க, வெளியில வந்துருங்க. பாவங்கள் முடிந்த அளவுக்கு வேண்டாம். புண்ணியம் செய்வீர், நன்றாக வாழ்வீர்.